இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் லெவல் இயர்பட்ஸ் தான். டெக்னோ பிராண்ட்லேருந்து பட்ஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் இன் இயர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட பேக் சைடில் பட்ஸோட சில ஹைலைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30mm மூவிங் காயில் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0ன்னு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், பட் ரொம்ப ஒரு நல்ல பட்ஜெட் ப்ரைஸில் வந்தனால பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் பேட்ரி ரேட்டட் கெப்பாசிட்டிஸ் போட்டிருக்காங்க அண்ட் மாடல் நேம் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது, நிறைய லாங்குவேஜஸில் போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு சார்ஜிங் கேபிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஹெட்ஃபோன்ஸோட கேஸை ஓப்பன் பண்ணுவோம். மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, சிம்பிளாக கை கடக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சைடில் ஒரு ஹூக் தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, சூட்கேஸ் மாதிரி டிசைனில். பேக் சைடில் மைக்ரோ யூஎஸ்பிக்கு சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ணதுமே லிட்லேயும் மாடல் நேம் அண்ட் சார்ஜிங்க்கான பவர் ரேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ்லேயே நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒன்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நமக்கு கிளாஸி டிசைனில் தான் வருது. அவுட்டர் பாடியும் சரி, இன்னர்லேயும் சரி, இயர்பட்ஸும் சரி, எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு கிளாஸி டிசைன் தான். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒயிட்லேயும் இருக்குது. இயர்பட்ஸோட கேஸு இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் வரும்போது நம்ம பட்ஸை அண்டு சார்ஜிங் போர்ட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கனெக்டர் ரொம்ப உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது டஸ்ட்டோ இல்லை ரஸ்ட் ஆகிட்டு அப்படின்னா அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ பட்ஸும் சார்ஜ் ஏறாது. ஒரு 1 இயர்க்குள்ளேயே சீக்கிரமே ப்ராப்ளம் வந்துடும். இயர்பட்ஸில் ஒரு கிரில் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோலில் தான் நமக்கு மைக்கும் இருக்குது அண்டு எல்இடி லைட்டுமே இதில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ்லேயுமே லெஃப்ட் அண்ட் ரைட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆடியோவோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. பேஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, ஆனால் மியூசிக்கோட குவாலிட்டி நல்ல டீட்டெயில்டாக இருக்குது. இது ஒரு ஹாஃப் இன் இயர்பட்ஸ் தான், ஆனாலும் ஆடியோவோட குவாலிட்டி ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஒரு ரேட்டில் இவ்வளோ குவாலிட்டின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. நார்மலாகவே ப்ளூடூத் இயர்பட்ஸில் பேசும்போது ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி மஃபில்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படி எதுவுமே இல்லை, ஆடியோ நல்லா தெளிவாக இருக்குது. அண்ட் பட்ஸில் நமக்கு எந்த விதமான ஒரு டச் கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. வெறும் கால்ஸுக்கு இல்லை மியூசிக் கேட்குறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா கண்ட்ரோல்ஸுமே நம்ம மொபைலில் தான் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு எந்த ஒரு ஆப் சப்போர்ட்டும் கிடையாது. இயர்பட்ஸோட குவாலிட்டியுமே நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குது. இது டெக்னோ பிராண்டுன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு தான், பட் இந்தியாவில் மட்டும் ரொம்ப லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிராண்டோட அவேர்னஸுமே நமக்கு அவ்வளோ இல்லை. இந்த பட்ஸ் கூட இந்தியாவில் லான்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட லான்ச் பண்ணியுமே ஒரு 3-4 இயர்ஸ் மேலேயே இருக்கும். நான் திடீர்னு அமேசானில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த பட்ஸு விசிபிள் ஆச்சு. வெறும் 400 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டியும் நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இயர்பட்ஸோட ப்ளே டைம் பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் கேட்கும் போதோ இல்லை ஏதாவது மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் வருது. பட் கால் பேசினா அதிகபட்சமே ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆர் 2 ஹவர்ஸ் தான் பேட்டரி பேக்கப் வருது. சார்ஜிங் கேஸோட யூஸ் பண்ணும் போதுமே ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸு சார்ஜ் ஆகிறதுக்குமே 1 ஹவர் எடுத்துக்குது. சார்ஜிங் கேஸ் 2 ஹவர்ஸ் கிட்ட டைம் எடுக்குது. இதோட ஆடியோ கோடெக்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிசி அண்ட் ஏஏசி 2 ஆடியோ கோடெக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸ்டில் அமேசானில் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இன்னும் 437 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு நல்ல ஒரு இயர்பட்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.